அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா சமீபத்தில் காலமானார். அவர் கடந்த சட்டசபை தேர்தலில் ஆர்.கே. நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இப்பொழுது அந்த ஆர்.கே. நகர் தொகுதி காலியாக உள்ளது. தமிழக முதல்வராக 3வது முறையாக ஓ. பன்னீர்செல்வம் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவில் பதவியேற்றார். எம்.எல்.ஏக்கள் கூட்டத்தில் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது சசிகலா இந்த ஏற்பாடு தற்காலிகமானதுதான் என்று சொல்லி சமாதானப்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது. 6 மாதத்திற்குள் ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் சசிகலாவை தேர்தலில் போட்டியிடும்படி அவரது கணவர் நடராஜன் மற்றும் அவரின் உறவினர்கள் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக ஆர்.கே. நகரில் தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் சசிகலா தேர்தலில் போட்டியிட்டு முதல்வர் பதவிக்கு குறிவைக்கவும் காத்திருக்கிறார் என கட்சி வட்டாரத்தில் பலமாக முணுமுணுக்கப்படுகிறது. சசிகலா நடராஜன் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவதையோ அல்லது சசிகலா நடராஜனின் ஆதரவாளர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவதையோ கட்சியில் பல தரப்பினர் விரும்பவில்லை. இதனால் அதிமுக இரண்டாக பிளவுபடுமா என்ற கேள்வியும் பலர் மத்தியில் எழுந்துள்ளது.